அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்மனுக்கு உகந்த ஆடி மாதம் துவங்கி இருக்கிற நிலையில் நவக்கிரகங்களில் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் இடப்பெயர்ச்சி ஆகிறது வழக்கம். இந்த கிரகங்களுடைய நிலை மாற்றமும் அதோடைய இடப்பெயர்ச்சிகளுமே 12 ராசியிலையுமே மாற்றங்களை ஏற்படுத்தும். சில ராசிகளுக்கு சுப பலன்களையும் சில ராசிகளுக்கு அசுப பலன்களையும் உண்டாக்கும். அந்த வகையில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு ஆடி மாதம் எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது தவிர இந்த ஆடி மாதத்தில் சனியுடைய வக்ர பயிற்சியுமே இருந்திருக்கு. இந்த வக்ர பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, இதனால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் எப்படி இருக்கும், அதிலிருந்து வெளியே வர நம்ம என்ன செய்யணும், என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம் அம்மனுக்கான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மனை போற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதத்தை எல்லா இடங்கள்லையுமே நம்ம கொண்டாடி வரோம். பல கோவில்களில் திருவிழா கோலம் பூண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆடி மாதம் அப்படின்றது அம்மனை போற்றக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் அவங்களுக்குன்னு நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நிலையில் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த நிலையில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உணவு சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொதுவாகவே இந்த உணவு வகைகளில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்கிறது நல்லது. பயணங்கள் மேற்கொள்ளும் போதும் சரி, வீட்லேயே நீங்கள் உணவு சாப்பிட்டாலும் உங்களுக்குன்னு சேரக்கூடிய உணவுகளை சாப்பிடுவது நல்லது. வெளியிடங்களுக்கு பயணங்கள் செல்லும்போது புதுசாக எதையுமே உண்ண வேண்டாம். தேவையில்லாத இடங்களில் சாப்பிடுவதை தவிர்க்கலாம். மேலும் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு தைரியத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்யக்கூடிய வலிமையை கொடுப்பாரு. நோய் எதிர்ப்பு சக்தி இந்த காலகட்டத்தில் குறையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். சனி பார்வை சுக்கிரன் மேலே இருக்கிறதால அடுத்த ஒரு மாதத்திற்கு குளிர் மிகுந்த உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாகவே உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கலாம். முதல் பெண் குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஒருவேளை உங்களுக்கு பெண் குழந்தை இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சூரியன் புதனுடைய பார்வை இருக்கிறதால தொழில் செய்கிறவங்களுக்கு இது அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள், அரசு சார்ந்த தொழில்கள் செய்கிறவங்க, கைமாற்றக்கூடிய வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு காலம் பொற்காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிற ஒரு காலகட்டம் இதுன்னு சொல்லலாம். எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயம் ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தமாக எல்லா விஷயங்கள்லையுமே உங்களுக்கு ஏற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. புதிதாக தொழில் தொடங்க நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி புதுசாக தொழில் தொடங்கலாம். இல்லை புதுசாக வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்குமே இந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் மாணவர்களுடைய கல்வி அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏதாவது எழுதுறீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் எழுதும்போது நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும்போது வியாபாரத்தில் மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். உங்கள் பக்கத்து வீட்டாரே கூட உங்கள் மீது ஒரு மரியாதை வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பூமி சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துலையுமே கோபமாக எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. புதுசாக சொத்து வாங்குகிறோம் இல்லை நிலம் வாங்க போகிறீங்க அப்படின்னா கோபமாக அந்த விஷயத்தை செய்கிறது தவிர்க்கிறது. அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கோபம் அப்படிங்கிறத நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. இழுபறியாக இருந்து வந்த நிலைகள் எல்லாமே படிப்படியாக சரியாகிற ஒரு டைம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின கடனாக கூட இருக்கும். அந்த கடன் வராமலே இருந்திருக்கும். அது இப்போ வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லை ரொம்ப நாளாக ஒரு வேலையை நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அது இழுபறியாகவே இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் அதில் படிப்படியான ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முதுகு தண்டுவடம், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனமாக இருக்கலாம். சின்னதாக ஒரு முதுகு வலியே ஏற்படுதுன்னா கூட உடனடியாக போய் நீங்கள் டாக்டரை சந்தித்து அவரிடம் அதை பற்றி சொல்லி அதுக்கான ஒரு மருத்துவத்தை செய்கிறது நல்லது. மேலும் இதில் ஏற்படக்கூடிய சங்கடங்களை நீங்கள் தவிர்க்கணும். இந்த மாதம் முழுக்க ஏற்படுற சங்கடங்களை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா ஆனந்த பத்மநாபரை வழிபாடு செய்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமைகளில் அம்மன் வழிபாடு செய்யும்போது எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
மேலும் இந்த சமயத்தில் குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் கணவராக இருக்கீங்கன்னா துணையுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. புதன்கிழமைகள் தோறும் பசுமாடுகளுக்கு உணவளித்து நீங்கள் செய்யும்போது குடும்பத்தில் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதன் மூலிமா சகல தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோதுமை, வெல்லம், கோதுமை தவிடு, கோதுமை ரொட்டி வழங்குவதும் நல்ல பலன்களை கொடுக்குமா. அஷ்டமத்தில் கேது இருக்கிறதால விநாயகர் வழிபாடு அடுத்த 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கேதுவுடைய பாதிப்பிலிருந்து விடுபடணும், காரிய சித்தி மாலையை கேட்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதீத கவனமாக இருக்கிறது நல்லது. உரிய மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளும் போது பெரிய பாதுகாப்பில் இருந்து நீங்கள் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் வாகனத்தில் போகும்போது எந்த விதமான வித்தைகளும் காட்டாமல் கவனமாக இருக்கிறது மட்டும்தான் நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் இந்த நிலையில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதனால் அனுகூலங்கள், ராஜயோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தில் இருந்து உங்களுக்கு அனைத்துமே நல்லபடியாக நடக்கிற மாதிரி இருக்கும். வீடு, வேலை செய்யும் இடத்துல அமைதியை கடைப்பிடிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா 8ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் அமர்றதால துணைக்கும் உங்களுக்கும் வாய்க்கால் தகராறு ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் பயணங்கள் நீங்கள் அதிக அளவில் மேற்கொள்வீங்க. தொழில் சம்மந்தமாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் வெளியில் போய் ஒரு அமைதியான ஒரு சூழலை உருவாக்க நீங்கள் நினச்சி கண்டிப்பாக பயணங்கள் மேற்கொள்வது நல்லது. சனியுடைய வக்ர பயிற்சியும் இந்த ஆடி மாதத்தில் நிகழ்ந்திருக்கு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வக்ர பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, இதனால் ஏற்படுற சங்கடங்களில் இருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற விஷயத்தை இப்போ தெரிஞ்சுக்கலாம். 2025 ஜூலை 13ஆம் தேதியில் இருந்த சனி வக்ர பயிற்சி இனிதே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது காலை 9:36 மணி சனியுடைய வக்ர பயிற்சி நடந்திருக்கு. கிரகங்கள் முன்னோக்கி நகர்ந்ததால் அது சாதாரணமாக சொல்லப்படுற ஒரு சனி பயிற்சி. அதுவே சனி கிரகம் பின்னோக்கி நகரும் பட்சத்தில் அதை சனி வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 12 ராசிகளுக்குமே சனியுடைய வக்ர பயிற்சி அப்படின்றதுல நிறையவே பாதிப்புகளும் இருக்குது, நன்மைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. நவகிரகங்களில் சனி அப்படின்னாலே பலருக்கும் பயம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்ம வினைக்கேற்ப பலன்களை நமக்கு கொடுப்பாரு. அதாவது நம்ம நல்லதாக செய்கிறோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். நம்ம இது வரைக்கும் தீயதாக செஞ்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கான பலன்களை கண்டிப்பாக சனி பகவான் கொடுப்பாரு. சனியை போல கெடுப்பாரும் கிடையாது, கொடுப்பாரும் கிடையாது அப்படின்ற ஒரு பழமொழியும் இருக்குது. மகர ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது சனியுடைய வக்ர பயிற்சினால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாமல் அவதிப்படுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. புதிய முயற்சிகள் நீங்கள் செய்யும்போது அதுக்கான பலனை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க. நல்ல இடத்துல கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கிற ஒரு காலகட்டமாக இது அமையும். அதே போல் புதிய தொழில் தொடங்க நீங்கள் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லை யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதை செய்வீங்க. புதிய முதலீட்டுக்காக வங்கி கடன் நீங்கள் முயற்சி செய்யலாம். அதுவுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதிக வட்டிக்கு கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. முன்பின் தெரியாத நபருக்கு நீங்கள் கடன் கொடுக்கவோ இல்லை அவங்கக்கிட்டேருந்து வாங்கவோ வேண்டாம். அதே போல் ஒருத்தரை நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அப்படின்னும் சொல்லப்படுது. உங்களுடைய நகை, சொத்து பத்திரம் எதுவாக இருந்தாலும் அதை மற்றவங்களை நம்பி கொடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முன்கோபம் அப்படின்றத நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். குடும்பத்துலேயும் சரி, வெளியிலையும் சரி, எங்கேயுமே உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒருத்தர் இல்லாதப்போ அவங்கள பற்றி பேசுறது தவிர்க்கிறது நல்லது. பொதுவாகவே இது மனித குணம் அப்படின்னாலும் கூட அதை தவிர்க்க முயற்சி பண்ணுவது நல்லது. இது தவிர நல்லதே நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பராக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் குடும்பத்தில் சந்தோஷம் ரெட்டிப்பாகிற ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. பொதுவாக இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனியுடைய வக்ர பயிற்சி ஓரளவுக்கு நல்ல பலன்களையுமே கொடுக்குது. அதே போல் சங்கடங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சனிக்கிழமைகளில் நீங்கள் கோவில்களுக்கு சென்று அங்கே ஆதரவற்றவங்களுக்கு உணவளித்து அவங்களுடைய ஆசையை பெறுவது ஒன்று தான் சரியான வழியாக இருக்கும். இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி மற்றும் இந்த ஆடி மாதம் எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி
பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.